திருக்குறள் என்பது தமிழ் மொழியின் பெருமையை உலகுக்கு எடுத்துச் சொல்லும் ஒரு மகத்தான இலக்கிய கருவூலம். மனித வாழ்க்கையின் முழு பாதையையும் 2 வரிகளில் வழிநடத்தும் ஆற்றல் கொண்ட அதிசய நூல் இதுவாகும். இதை இயற்றியவர் திருவள்ளுவர் என்ற பெரும் ஞானி. அவர் வாழ்ந்த காலம் குறித்து பல கருத்துகள் இருந்தாலும் அவர் சொல்லிய கருத்துகள் காலத்தைத் தாண்டி இன்று வரை மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக திகழ்கின்றன. திருக்குறள் எந்த ஒரு மதத்தையோ இனத்தையோ நாட்டையோ சார்ந்து எழுதப்படவில்லை. அது முழுமையாக மனிதனை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு உலக பொதுமறை நூலாகும். திருக்குறள் மொத்தம் 1330 குறள்களை கொண்டது. ஒவ்வொரு குறளும் 2 வரிகளாக அமைந்துள்ளன. ஆனால் அந்த 2 வரிகளில் சொல்லப்படும் கருத்துகள் மிக ஆழமானவை. வாழ்க்கை என்ற பெரிய பயணத்தில் மனிதன் எப்படி சிந்திக்க வேண்டும், எப்படி பழக வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான முழு வழிகாட்டுதலையும் திருக்குறள் தருகிறது. குறள்களின் மொழி மிக எளிமையானது, ஆனால் அதன் பொருள் மிக உயர்ந்த ஞானத்தை உடையது. அதனால்தான் திருக்குறள் சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் புரியும் நூலாக விளங்குகிறது. திருக்குறள் 3 பெரிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை அறத்துப்பால், பொருட்பால் மற்றும் காமத்துப்பால் ஆகும். அறத்துப்பால் மனிதன் நல்ல மனிதனாக வாழ வேண்டிய பண்புகளைப் பற்றி பேசுகிறது. உண்மை பேசுதல், பிறருக்கு உதவுதல், விருந்தோம்பல், பொறுமை, இரக்கம், தன்னடக்கம் போன்ற உயரிய மனித பண்புகள் அறத்துப்பாலில் எடுத்துரைக்கப்படுகின்றன. நல்ல சமுதாயம் உருவாக முதலில் நல்ல மனிதர்கள் உருவாக வேண்டும் என்ற கருத்தை திருக்குறள் வலியுறுத்துகிறது. பொருட்பால் மனிதன் சமூகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை எடுத்துக் கூறுகிறது. அரசியல், நிர்வாகம், நட்பு, பகை, உழைப்பு, கல்வி, அறிவு, பொருளாதாரம் போன்ற வாழ்க்கையின் நடைமுறை அம்சங்களைப் பற்றி பொருட்பால் பேசுகிறது. ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடிமகன் எப்படி நடக்க வேண்டும், நண்பனை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும், தீயவர்களிடம் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் மிக தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. இதனால் திருக்குறள் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை நூல் மட்டுமல்ல, ஒரு சமூக வழிகாட்டி நூலாகவும் விளங்குகிறது. காமத்துப்பால் மனித உறவுகளையும் அன்பையும் பற்றி பேசுகிறது. கணவன் மனைவி உறவு, காதல், பிரிவு, பாசம், உணர்ச்சி ஆகியவை நயமான மொழியில் சொல்லப்பட்டுள்ளன. இதில் கூட எங்கும் அவசரம், அத்துமீறல் அல்லது ஒழுக்கமற்ற சிந்தனை இல்லை. உயர்ந்த பண்புடன் கூடிய அன்பை மட்டுமே திருக்குறள் எடுத்துரைக்கிறது. இதன் மூலம் மனித உணர்வுகளையும் ஒழுக்கத்துடன் இணைத்து வாழ்வதே சிறந்த வாழ்க்கை என்று வள்ளுவர் சொல்கிறார். திருக்குறளின் மிகப்பெரிய சிறப்பு அதன் நடுநிலைத்தன்மை. இது எந்த ஒரு கடவுளின் பெயரையும் எந்த ஒரு மதச் சடங்கையும் வலியுறுத்தவில்லை. மாறாக மனிதன் மனிதனாக இருக்க வேண்டிய அடிப்படை நெறிகளை மட்டுமே கூறுகிறது. அதனால்தான் திருக்குறள் அனைத்து மதத்தினராலும் அனைத்து நாடுகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உலக நூலாக விளங்குகிறது. உலகின் பல மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பல அறிஞர்கள், தலைவர்கள், கல்வியாளர்கள் திருக்குறளை பாராட்டி பேசியுள்ளனர். திருக்குறள் படிப்பது என்பது வெறும் பாடப்புத்தகத்தை படிப்பதற்கு சமமானது. அது வாழ்க்கையை படிப்பதற்கு சமம். ஒரு குறளை படித்தால் அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி பார்க்க வேண்டும். அப்போதுதான் அதன் முழு அர்த்தம் புரியும். சிறிய வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு திருக்குறளை அறிமுகப்படுத்தினால் அவர்கள் நல்ல பண்புகளுடன் வளர வாய்ப்பு அதிகமாகும். அதனால்தான் பள்ளிகளில் திருக்குறள் கற்பிக்கப்படுகிறது. இன்றைய வேகமான உலகத்தில் மனிதர்கள் பல நேரங்களில் மதிப்புகளை மறந்துவிடுகிறார்கள். போட்டி, கோபம், பொறாமை, சுயநலம் ஆகியவை அதிகரித்து வருகின்றன. இப்படிப்பட்ட காலத்தில் திருக்குறள் ஒரு ஒளிவிளக்காக மனிதர்களுக்கு வழிகாட்டுகிறது. எளிமையாக வாழ்வது, பிறரை மதிப்பது, நேர்மையாக நடப்பது போன்ற அடிப்படை வாழ்வியல் தத்துவங்களை திருக்குறள் நினைவூட்டுகிறது. திருக்குறள் ஒரு காலத்தில் எழுதப்பட்ட நூல் என்றாலும் அது எந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடியது. அரசியல், கல்வி, குடும்பம், நட்பு, தொழில் என வாழ்க்கையின் எந்த துறையை எடுத்தாலும் அதற்கான ஒரு குறள் திருக்குறளில் கிடைத்துவிடும். அதனால்தான் திருக்குறள் இல்லாத தமிழ் வீடு இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அது மக்கள் வாழ்க்கையோடு ஒன்றிணைந்துள்ளது. முடிவாக சொன்னால் திருக்குறள் ஒரு நூல் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை தத்துவம். மனிதனை நல்ல மனிதனாக மாற்றும் ஒரு நெறி விளக்கு. அதை தினமும் ஒரு குறளாவது படித்து சிந்தித்தால் வாழ்க்கை மெதுவாக நல்ல பாதையில் மாறும். அதனால்தான் திருக்குறள் இன்று மட்டுமல்ல, நாளையும் என்றும் மனிதகுலத்திற்கு வழிகாட்டும் ஒரு அமர நூலாக திகழ்கிறது.